எந்த நாவில் புது பாட்டு எங்கள் இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார், வாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னென்றால், யாக்கோப்பு வேர்பற்றி என்ற தலைப்பில் இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுவார். யாக்கோப்பு வேர்பற்றி. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்துள்ள வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27:6. யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், யாக்கோப்பு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். ஆமென். கண்டிப்பா இந்த மாதம் எப்படி இருக்கும் ஆவியானவரே? இந்த மாதத்தின் தேவைகள் எனக்கு ஏராளமாக இருக்கிறது, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஒருவேளை அங்களாய் போடும் ஒரு கேள்விக்குறியோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், யாக்கோப்பு வேர்பற்றி. யாக்கோப்பை பற்றி நமக்கு நன்றாய் தெரிந்த ஒரு காரியம். யாக்கோப்பு தேவனோடும் மனிதரோடும் போராடி அவன் ஜெயித்த ஒரு மகன், ஜெயமெடுத்த ஒரு மகன். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, யாக்கோப்பு வேர்பற்றி. ஒரு மரம் இருந்தால் அது ஆழமாக அந்த வேறு பூமியில் என்ன செய்யணும்? பூமியில் வேறு ஆழமாக போனாதான் அந்த மரம் சாயாதபடிக்கு அது அப்படியே என்ன செய்யும்? அது வேர்பற்றி அது நிலைத்து பூத்து காய்த்து அது ஜனங்களுக்கு, அதை மரம் வைத்தவங்களுக்கு பலன் என்ன செய்யும்? கொடுக்கும். அதுபோல கர்த்தர் இந்த மாதத்தில் நம்மளை வேர்பற்றி அப்படி பாருங்க பூத்து காய்த்து இந்த உலகத்தை அவருடைய பல நாள் நிரப்ப நாட்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறாரா. ஆமென். திராட்சை தோட்டம் இஸ்ரவேலர் ஒரு கனி நிறைந்த திராட்சை தோட்டமாக தேவன் நம்மளை பார்க்கிறார். இஸ்ரவேல் மக்களை ஒரு கனி நிறைந்த ஒரு திராட்சை தோட்டமாக அவர் நம்மளை பார்க்கிறார். அதனால தான் சொல்கிறார், தேவனுடைய விருப்பமும் அதுதான். இஸ்ரவேலர்களாகிய நம்ம ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தோடு வாழ்வது நம்முடைய ஆண்டவருடைய ஆசைகளும் விருப்பங்களும். அப்படி என்றால் அது வேர்பற்றணும். யாக்கோப்பை போல் வேர்பற்றி அது என்ன செய்யணும்? நிலத்துக்குள்ள அந்த வேர் ஆழமாக போனாதான் அந்த மரம் என்ன செய்யும்? அது நல்ல பலனை நமக்கு என்ன செய்யும்? கொடுக்கும். அதே போல தான் உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் பலவிதமான கஷ்டத்தின் வழியாய் கடந்து போனாலும், யாக்கோப்பை போல நீங்கள் போராடி, அவர் எப்படி போராடி ஜெயம் எடுத்தாரோ, மனிதர்களோடும் தேவனோடும் அவர் ஜெபித்து அவர் ஜெயம் பெற்றாரோ, இந்த மாதத்தில் நீங்களும் ஆழமாய் விசுவாசம் என்ற வேர்ல ஆழமாய் பதிந்தா, அந்த வேர் விசுவாசம் ஆவியானவருக்குள்ள கர்த்தருக்குள்ள விசுவாசத்தோடு நீங்கள் இருந்தால், இஸ்ரவேலர்களாய் நீங்கள் நிற்கும் போது பூத்து காய்த்து அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக தேவன் நம்மளை என்ன செய்வார்? வைப்பார். நிச்சயமாய் உங்களே ஒரு திராட்சை தோட்டமாக தான் தேவன் பார்க்கிறார். நம்மளில் ஒரு கனி நிறைந்திருக்கணும்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். நாம் அப்படி விசுவாசத்தோடு இருந்தோமானால் ஆண்டவருக்கு ஒரு கனி நிறைந்த வாழ்க்கையை நம்மளால் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். ஓசியா 14 நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். பாரு, ஆண்டவர் சொல்றாரு,
நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். என் கோபம் அவர்களை விட்டு என்ன செய்யுமா? நீங்கிற்று. இங்க பாருங்க, யாக்கோபு ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்கள் சீர்கேட்டை என்ன செய்வேன்? குணமாக்குவேன். பாருங்க, மனப்பூர்வமாய் நம்மளை நேசிக்கிற நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மளுடைய சீர்கேட்டெல்லாம் அவர் என்ன செய்யறாரா? குணமாக்குறார். தேவ மக்களுடைய தண்டனை அனுபவிக்கிற பல காரியத்தில் அவருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை நம்ம செய்திருந்தாலும் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒரு தகப்பனை போல அவருடைய பிள்ளையாய் நம்மளை பாதுகாத்து நம்மளுடைய குறைவுகளை நிறைவாக்கி நம்மளுடைய சீர்கேட்டான அவருக்கு பிரியமில்லாத குணநலங்கள் எல்லாம் மாற்றி நம்மளை குணமாக்கி ஒரு மகிழ்ச்சியை தருகக்கூடிய ஒரு கிருபை நிறைந்த ஒரு மகனாய் ஒரு மகளாய் கர்த்தர் நம்மளை என்ன செய்வாரா? மாற்றுகிறார். அதான் சொல்றாரு, சீர்கேட்டை குணமாக்கி. நிறைய காரியங்களிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நம்ம செய்வோம். அந்த பிரியமில்லாத காரியத்தை செய்யறதுனால தான் நம்மளால கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை நம்மளால என்ன செய்ய முடியல? வாழ முடியல. அப்போ கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கிறார். அதை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம முதலாவது நம்ம ஆண்டவரிடத்துல தங்களை என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து, நம்முடைய குற்றங்களை அவர் மன்னித்து, நம்மளுடைய சீர்கேட்டை அவர் என்ன செய்யறாரா? குணமாக்கி அவர் என்ன செய்யறார்? அவர் மனப்பூர்வமா என்ன பண்றாரு? சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு என்ன செய்யுமா? நீங்கிற்று. நம்ம எவ்வளோ பெரிய கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தாலும் அவருடைய சமூகத்தில் நம்ம மன்னிப்பை கேட்கும் போது, அவருடைய பாதத்தில் நம்ம சரணடையும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்மளை மன்னித்து, நம்முடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து, நம்முடைய சீர்கேட்டை குணமாக்கி அவருக்கு பிரியமான ஒரு மகளாய் ஒரு மகனாய் கர்த்தர் நம்மளை என்ன செய்வாரா? வைப்பார் என்று இந்த வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் 5வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க, நான் இஸ்ரவேலருக்கு எப்படி இருப்பேனா? பனியை போல் இருப்பேன் சொல்றா இல்லையா? இஸ்ரவேலர்கள் பூத்து காய்த்து. அப்போ பனியை போல இருப்பேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, லீலி புஷ்பத்தை போன்ற அழகும் தூய்மையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாராம். எப்படி? ஒரு லீலி புஷ்பத்தினுடைய அழகும் அதனுடைய நல்ல ஒரு அழகு தூய்மை உள்ள ஒரு நல்ல சுத்தமுள்ள ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறாரு? வைத்திருக்கிறார். நம்முடைய சீர்கேட்டை அவர் குணமாக்குறார். அவரிடத்துல நம்ம ஒப்படைக்கும் பொழுது எந்த காரியமாக இருந்தாலும் அவருடைய சன்னிதானத்தில் நம்ம வரும் பொழுது நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய குற்றக்குறைகளை மன்னித்து அவருக்கு பிரியமான ஒரு மகளாய் பிரியமான ஒரு மகனாய் நம்மளை மாற்றினது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்கிறாரு? அந்த 5வது வசனத்தில் அவர் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபோனை போல வேரூன்றி நிற்பான். பாருங்க, லீலி புஷ்பத்தினுடைய காரியத்தை தான் நான் சொன்னேன். லீலி புஷ்பம் எப்படி இருக்குமோ அழகும் தூய்மையான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். லீபோனுடைய கேதுரை போன்ற பலனையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். வேதத்தினுடைய வேர் பற்றி நம்ம வாழும் பொழுது நம்மளோட காரியம் நிலைத்திருக்கும். கடைசி வரையிலும் வேர் ஆழமா இருந்தா, விசுவாசம் என்ற வேர் ஆழமா அவருக்குள்ள ஆழமா கர்த்தர் என் வாழ்க்கையை நடத்துவார், கர்த்தர் என் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார், அவர் என்னுடைய சிறையிருப்பை மாற்றுவார், அவரால் ஆகாதது எதுவுமே இல்லை, அவரே எனக்கு எல்லாமே என்று சொல்லி ஒரு ஆழமான ஒரு விசுவாசம் உங்க வாழ்க்கையில இருந்தா உங்க சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். நம்பிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அதான் வேர் பற்று இருக்கணும். அந்த மரம் எப்படி நிலத்துல ஆழமா வேறு அது ஊன்றி இருந்தா தான் அது நன்றாய் வளர்ந்து அது என்ன செய்யும்? பூக்களையும் காயும் நமக்கு கொடுக்கும். அது போல விசுவாசிகள் என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்குள்ள வேர் ஊன்றி நிற்கணும். அதுதான் ரொம்ப கஷ்டம். நிறைய பேரால நிற்க முடியல, நிறைய பேரால் என்ன பண்ண முடியல? நிற்க முடியல. ஏன்னா சீக்கிரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரை மறுதலிக்கிறவராய் காணப்படுறோம். ஆண்டவர் என்னை மறந்துட்டார்னு சொல்கிறோம். அதுக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய வேர் விசுவாசம் என்ற வேர் எப்படி இருக்குது?
ஆழமா இல்லை. கர்த்தருக்குள்ள ஆழமான ஒரு திடமான ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு விசுவாசம் நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். அப்படி இருந்தாதான் வேர்பற்றி நம்ம என்ன பண்ண முடியும், வாழ முடியும். அதான் செபனியாவின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் பாருங்க, 3வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போமா? செபனியா 3:17 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் ரட்சிப்பார். அவர் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அல்லேலூயா. பாருங்க, அவர் நம்முடைய பேர்ல கம்பீரமா என்ன செய்யறாரா, களி கூறுகிற தேவனாய் இருக்கிறார். அதனால தான் சொல்றாரு 15வது வசனம் வாசிமா. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பாரு, நம்ம கம்பீரித்து பாடணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆக்கினைகளை இது கர்த்தர் என்ன செய்யணும், அகற்றணும். நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரம், நம்முடைய குற்றங்களை மன்னித்து நம்முடைய ஆக்கினைகளை, நமக்கு தண்டனைகள் எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்யணும், நீக்கி போடணும். அப்பதான் அவர் உன் ஆக்கினை அகற்றி உன் சத்துருக்களை என்ன செய்யறாரா, விளக்கிறார். விளக்கிட்டு என்ன பண்றாரு, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி நீ என்ன செய்ய மாட்டீங்க, தீங்கை காணாதிருப்பீங்க. அல்லேலூயா. சொல்றோம் இல்லையா, ஆண்டவரே என் வாழ்க்கையில சீக்கிரம் ஒரு மாற்றத்தை கொடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில தான் இருக்கிறார். உங்களுக்குள்ளதான் அவர் இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது, கிறிஸ்தவ வாழ்க்கையில வேறு ஊன்றி நீங்க நிற்கும் பொழுது தீங்கை என்ன செய்ய மாட்டோம், ஒரு மனிதரும் காணவே மாட்டோம். ஏன்னா அந்தந்த நேரத்தில் அவரை கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுத்து நமக்கு பதில் அளிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போதான் நம்ம கம்பீரத்தை என்ன செய்ய முடியும், தேவ மக்கள் களி கூர்ந்து என்ன செய்ய முடியும். நிறைய நேரங்கள் நம்ம நினைப்போம், ஒரு இருதயத்தில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி வருதுன்னா அது சும்மா இயல்பாக வருகிற மகிழ்ச்சி அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சந்தோஷம். ஆண்டவர் சொல்றாரு, நீ கம்பீரித்து பாடி களி கூறணும் அப்படின்னு சொன்னா உன் இருதயத்தில் ஒரு மகிழ்ச்சி இயற்கையாய் வருகிறது அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயத்தை கர்த்தர் நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் செய்வார். அல்லேலூயா. சாதாரணமான ஒரு காரியமா இல்லை அது. நம்மளால நமக்கு நடக்காத ஒரு காரியம், நம்மளால முடியாத ஒரு காரியம், நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில நடக்குது அப்படின்னு சொன்னா இது தேவனால் ஆயிற்று. இது யாரால் ஆயிற்று? இது தேவனால் ஆயிற்று. ஏன்னா நான் எதிர்பார்த்து தோற்று போயிட்டேன். ஒருவேளை நான் நம்பி நான் வெட்கப்பட்டு போயிட்டேன். என்னால முடியலன்னு சொல்லி நான் அமர்ந்து உட்கார்ந்துட்டேன். ஆனால் திடீர்னு ஒரு அதிசயம் நடக்குது அந்த விஷயத்துல அப்படின்னா இது தேவன் செய்யற காரியம். அதனால தான் சொல்றார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி நீ தீங்கு என்ன செய்ய மாட்ட, காணாதிருப்ப. ஹல்லேலூயா. நம்ம சொல்றோம் இல்லையா, தீங்கு காணாதிருக்கிற சில காரணங்கள், மகிழ்ச்சிக்கு நமக்கு சில காரணங்கள் இருக்குது. அதனால தான் கர்த்தர் என்ன சொல்றாரு, இனிமே நீ தீங்கு என்ன செய்ய மாட்ட, பார்க்க மாட்ட. ஆண்டவர் உன் பாவத்தை மன்னிச்சுட்டாரு, உனக்கு தண்டனையிலிருந்து விடுதலை என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு. ஆண்டவர் என்னைக்கு நம்ம பாவத்தை மன்னிக்கிறாரோ, என்றைக்கு நமக்கு கொடுக்கிற தண்டனையிலிருந்து விடுதலை ஆக்குறாரோ, அன்றைக்கே நமக்கு ஒரு கம்பீர, நாம் அவர் நம்மளை சிநேகிக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல, நமக்கு மகிழ்ச்சியை அவர் என்ன பண்றாரு, தருகிறார். நம்ம எதிரியை தோற்கடிக்க செய்கிறார். சாத்தான் நமக்கு வருகிற சாத்தானுடைய கட்டில் இருந்து நம்மளை விடுதலையாக்கி ஒரு பெரிய சமாதானத்தை நமக்கு என்ன பண்றாரு, கொடுக்கிறார். தேவன் நம்மோடு இருந்து அவருடைய கிருபை நமக்கு உதவியாய் இருக்கிறது. அல்லேலூயா. வார்த்தையை எதிர்பார்த்து வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், யாக்கோபே நீ வேர் பற்றி, இஸ்ரவேலே நீ பூத்து காய்த்து தன்னுடைய பல நாள் நிரப்ப நாட்கள் என்ன செய்ய போதா. நம்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்பிக்கையோடு இருங்க. வேர் பற்று ஆழமான வேர்.
சொல்லுவோம் இல்லையா, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள அந்த விசுவாசம். அதுதான் எபேசியர் புஸ்தகம், இதை வாசித்து பாருங்களேன். இதில் இன்னும் இந்த வார்த்தை இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் பாருங்க. எபேசியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். எபேசியர் 3:16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் பாருங்க, நீங்க அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷன்ல என்ன செய்யணுமா? வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி எப்படி இருக்கணுமா? நம்ம நீங்க அன்பிலே வேரூன்றி எப்படி இருக்கணுமா? நிலை பெற்றவர்களாகி. அப்படின்னா ஆண்டவருடைய அன்பிலே, அவர் மேல் வைத்த அன்பிலே, அவர் நம் மேல் வைத்த அன்பிலே நம்ம நிலைத்திருக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் நாம் அவரை விட்டு என்ன செய்யக்கூடாது? விலகவே கூடாது. கர்த்தர் நம்மளை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதனால தான் சொல்றார், நீங்க அவருடைய ஆவியிலே உள்ளான மனுஷன்ல நீங்க என்ன செய்யுங்க? உங்களுக்குள்ள உள்ளான மனுஷன்ல பலனடைய செய்கிறார். ஒருவேளை பலவிதமான பாடுகளுக்குள்ளாய் நம்ம கடந்து போனாலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக உள்ளான மனுஷனில் நம்ம பலனடையும் பொழுது அந்த பாடுகள் நமக்கு லேசா தெரியும். அது ஒரு பெரிய பிரச்சனையா நமக்கு தெரியாது. ஏன்னா கர்த்தர் பார்த்துக்கொள்வார். என் சரீரத்தை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் கணவனை, என் மனைவியை, என் வாழ்க்கையை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். இப்போ எல்லாத்துக்கும் இந்த மாதம் வந்துட்டாவே நம்ம எல்லாத்துக்கும் என்ன? பிள்ளைகளுடைய படிப்பினுடைய தேவைக்காக நம்ம அங்கலாய்க்கிறோம். நம்பிக்கையோடு இருங்க, விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் எல்லாவற்றிலும் நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். யாக்கோப்பை போல போராடுங்க. போராடி ஜெபித்து தான் அவர் ஜெயம் எடுத்தார். சாதாரணமாக ஜெயம் எடுக்க முடியாது. போராட்டம் நம்ம வாழ்க்கையில் வருகிறது. போராடி நம்ம ஜெயம் எடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த 18வது வசனம் சொல்லுது பாருங்க, சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று உணரணும். அவருடைய அன்பின் ஆழத்தையும் அகலத்தையும் நம்மளால் என்ன செய்யணும்? உணரணும். ஒவ்வொரு நாளும் நம்ம நினைத்து பார்ப்போமா, நம்ம எவ்வளோ கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்திருக்கிறார். நம்மளால எதிர்பார்க்க முடியாத ஒரு காரியத்தை அவரால் மாற்ற முடியும். அவர் மனப்பூர்வமாய் நம்மளை சிநேகிக்கிற தேவன். லீலி புஷ்பத்தை போல அழகும் தூய்மையும் நமக்கு கொடுக்கிற தேவன். லீவோனை போன்ற பலனையை நமக்கு கொடுக்கிற தேவன். வேத வசனத்தை வேர்பற்றி, அந்த வேத வசனம் வேர்பற்றி இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நம்மளை கர்த்தர் அற்புதமாக என்ன செய்வார்? நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் சொல்கிறார் எபேசியரில் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பார்த்தோம் இல்லையா? அப்படி அன்பின் அகலத்து நீளத்தை நம்மளால் என்ன செய்ய முடியாது? சொல்லவே முடியாது. அவர் அவ்வளோ அழகா நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, அந்த 19வது வசனம் சொல்லுது, அது எப்படி இருக்குமா? அவர் நடத்துதல் நம்முடைய அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவராகவும். பாருங்க, எப்படிப்பட்ட அன்பு? நம்முடைய அறிவுக்கு எட்டாத ஒரு அன்பு, நமக்கு எண்ணி பார்க்க முடியாத ஒரு அன்பு. அறிந்து கொள்ள வல்லவராகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிரப்பப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுக்கிரக பண்ண வேண்டும் என்று தேவன் என்ன செய்கிறாரு? வேண்டிக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. அவருடைய இன்னைக்கு பாருங்க, இந்த வசனம் நம்முடைய அவருடைய ஐஸ்வர்யத்திலிருந்து, அவரிடத்திலிருந்து நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். நம்முடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவார். சபையில் யாரால தேவைகள் இருக்குதா? ஏற்ற வேலைக்காக காத்திருப்பு, அவசரப்படக்கூடாது. என்னை பொறுத்தவரையிலும் ஏற்ற வேலை வரணும். அந்த நாள் வந்தால் அந்தந்த காரியம் அந்தந்த நேரத்தில் அது கரெக்டாக நமக்கு என்ன பண்ணோம்? செய்து முடிப்பார். அவரால் அன்றி நமக்கு என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்காது. எல்லாம் அவராலே முடியும். அதனால தான் சொல்கிறாரு, யாக்கோப்பே நீ வேர் பற்றிடு. உன் வாழ்க்கையில்
ஆழமான விசுவாசம் என்ன செய்யணும்? இருக்கட்டும். அப்பதான் உன்னால் என்ன பண்ண முடியும்? இஸ்ரவேலாக நீ என்ன பண்ண முடியும்? பூத்து காய்த்து அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாய், அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கை என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். இந்த மாதத்தில் ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை எப்படி செய்ய போகிறாரா? பூத்து காய்த்து பலனால நிரப்பக்கூடிய நாட்கள் வரும். இந்த மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்வீங்க? ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆண்டவர் உங்களுடைய ஆக்கினைகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாரு? அகற்றிட்டாரு. உங்களுடைய ஆக்கினை அகற்றி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஒருவேளை கடந்தது போனதெல்லாம் போகட்டும். இனி தீங்க என்ன செய்ய போறதில்ல, காண போறதில்ல. வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார், குடும்பத்தில் அற்புதங்களை செய்வார். நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டாம். கர்த்தரையே நம்புங்க, அவரையே நம்புங்க, அவரையே சார்ந்து வாழுங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன் இந்த மாதத்தில் நம்மளை எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, யாக்கோப்பு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து பல நாள் நிரப்ப நாட்கள் வரும். ஹல்லேலூயா சொல்லுங்க. இனி தீங்கில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.